இப்ப மனுஷன்னா ரெண்டு காலு, நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு கால்ல தான் நடப்போம். ஆனா எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? திமுக நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பேச்சாளர் சேலம் சுஜாதா முன்னாள் முதல்வர் என்றும் பாராமல் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திமுக வெற்றி. அதே போல் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் சாசி அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சர், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பைத்தியக்கார எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுன்னு வச்சான். அந்த பொதுக்குழுல ஏண்டா உங்க கட்சியை பத்தி பேசு, நான் வேண்டான்னு சொல்ல. நீ பாத்தீங்கன்னா எதிர்கட்சி நீ ஆளுங்கட்சியை குறை சொல்லு, அது வேணாங்கள. அடங்கொய்யால எப்ப பார்த்தாலும் தவளை மூஞ்சி மாதிரியே வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மூஞ்சாயா மூஞ்சி தவளை மூஞ்சி மாதிரியே வச்சுக்கிட்டு திமுகவை வெளிப்பான். 2026 அதிமுக அஞ்சா போச்சு, அதிமுக பிரிஞ்சா போச்சு. கொய்யால நீ ஜெயிப்ப நாங்க இருப்போம்டா. எப்படி கட்டமைப்பு? எங்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஒரு திருமண பிரச்சாரம், நான் ஏதோ 5 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு 500க்கு மேல கொண்டு வந்தாரு. கொய்யால நாங்க என்ன சும்மா விட்டுருவோட பைத்தியக்கார பையல? நான் கேட்கிறேன், நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீரா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? இப்ப மனுஷன்னா ரெண்டு காலு, நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு கால்ல தான் நடப்போம். ஆனா எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? 4 கால்ல போய் அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் சீனிவாச பைத்தியக்கார பையன், இவன் என்னடா ஆச்சரியமா இருக்குது, 4 கால்ல வரானுவ, 2 கால்ல தான் பார்த்தனும் பயமா இருக்குது, நம்ம காலை கீழே கடிச்சு விடுவானோ பயந்துகிட்டு அவன் இந்த திண்டுக்கல் சீனிவாசன் காலை எடுத்துக்கிட்டான். டே பாவி, உளுந்தான் பாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.